வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் இப்ப உங்களுக்கு நடக்க போகுது. அப்படி நடக்கிறதுனால இந்த குரு பகவான் தன் சொந்த வீட்டுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி இந்த குரு பகவான் தான். அதனால மீன ராசிக்கு ஆட்சியா இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இன்னைக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் ஜென்மச்சனியே உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த ஜென்மச்சனிய சமாளிப்பாரா இல்ல ஏதாவது சமாளிக்க முடியாம இருப்பாரா? அடுத்தது 1.5 வருஷமா ஜென்ம ராகுவா இருந்துட்டு இந்த மே மாசம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இப்ப ஜென்மத்துல பார்க்கும்போது இருந்த ராகு பகவான் விலகிட்டாரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரம். அடுத்தது ஜென்ம சனிய வந்துட்டாரு. இது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரம். இந்த ரெண்டுமே சமாளிக்கக்கூடிய நேரம் இந்த குரு பகவான் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா உங்களுக்கு சுய விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்துல கொடுத்துருக்கிறார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, சுய விரயம் செய்யக்கூடிய ஒரு இது நேரம். சுய விரயம் பண்ணிட்டீங்கன்னா வீண் விரயம் உங்களை வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு போய் நம்ம கூப்பிட்டு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம்னா அவங்க நமக்கு சத்தம் போட போறதில்ல, அவங்க கேட்க போறதில்லை. இருந்தாதான் சாமி கொடுக்க முடியும், இல்லாதீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மனசுல நினைக்கலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சனி பகவான் இருக்கும் இடத்துக்கு யாவரை கூட்டிடுவாரு, சிரமத்தை கொடுப்பாரு. ஆனா சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். ஆனா குரு அப்படி இல்லை. குரு இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு, பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு. அவருதான் குரு, உங்க வீட்டுக்கு அதிபதி. சரிங்களா? அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் ஆட்சியா இருக்கிறதுனால 70% உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்ன சுப விரயம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்கள. ஒரு உதாரணம், நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியேதான் ஆகணும், கடன் பட்டுதான் ஆகணும். புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கடன் உடனே வாங்கியாவது ஒரு இடம் வாங்கி போடுறது, இடம் கிரையம் பண்றது, கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது போல ஒரு சுபகரையும் பண்ணிக்குவீங்க. அப்ப அந்த 5 லட்ச ரூபாய் நமக்கு முதலீடுல போய் அடங்கிடும். கடன் ஆனாலும் 5 லட்ச ரூபாய் முதலீடுல போயிடும் இல்லைங்களா? ஆனா அதை தவிர நான் 5 லட்ச ரூபாய் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்துட்டு போவார். அது விபத்தா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், திருடு போறதா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை மருந்து மாத்திரை செலவா இருக்கலாம், ஆப்ரேஷன் இருக்கலாம், இல்ல தேவையில்லாத ஒரு விபத்து நஷ்டமா இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், ஜென்மச்சனியில நஷ்டம் வரும். அது ஜமாளிக்கிறதுக்கு சுப விரயம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும். சரிங்களா? அதே மாதிரி தெளிவுகள் பிறக்கக்கூடிய நேரம். மைண்ட் செட் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விரைச்சனி ஒரு 2.5 வருஷம், அதுல உங்களுக்கு மைண்ட் ஒரு நிலையில் இல்லை. இப்படி போலாமா, இப்படி போலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, என்ன செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி போனா நல்லா இருக்கும், மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணு தொட்டா நஷ்டம், பொருள் தொட்டா நஷ்டம், குடும்பத்தை பார்த்தா நஷ்டம், எல்லா வகையிலும் நம்ம நஷ்டத்தை கொடுத்தாரு. ஏதோ இதுக்கு மேல் நல்லா இருக்கும்னு பார்த்தா அடுத்தது ஜென்மச்சனி வேற உட்காந்துட்டாரு. அடுத்தது இந்த ஜென்மச்சனி இது ஒரு 2.5 வருஷம், அடுத்தது பாதச்சனி ஒரு 2.5 வருஷம். அப்ப 7.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் மட்டும்தான் நீங்க பார்த்துருக்கிறீங்க, இன்னும் 5 வருஷம் இருக்குது. அப்ப இவரை ஜமாளிக்கிறவர் இந்த வருஷத்துக்கு யாருன்னா குரு மட்டும்தான். சரிங்களா?
ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? இப்படி கொடுத்திருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரிய குருவா இருந்தவர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தான குருவா வரார். சுகஸ்தான குருவா வராருன்னா குறிப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்குது. அம்மாவுக்கு வந்து உடல் உபாதிகள் சரியாகும். அம்மா வேலை வேற இல்லை, அப்பா வேற இல்லை, 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் உடல் உபாதிகள் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும். மருத்துவ சார்ந்த செலவுகள் கண்டிப்பா கொஞ்சம் குறையும். 2வது இந்த டென்ஷன், பாரம், பிரஷர், குழப்பங்கள். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி வந்ததுனால மைண்டு உங்களுக்கு ஒரு நிலையில் இல்லை. இங்க என்னோட கனொலி பார்த்துட்டு இருப்பீங்க, அங்க ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலை செய்துட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் கண்டிப்பா வரும். அதனால 4ஆம் இடத்துக்கு இப்ப குரு போனதுனால அம்மா அப்பாவுக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடம் மாதிரிஸ்தானம் சுகஸ்தானத்துல வந்து குரு உட்கார்ந்ததுனால இப்ப அம்மாவுக்கு ஏதாவது வேலைக்கு போறவங்களா இருந்து சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தா நிச்சயமா அவங்களுக்கு இந்த கைத்தட்டல், பாராட்டுகள், பட்டம், பதவின்ற மாதிரி ஏதோ ஒரு அனுகூலகமான ஒரு நேரம் இப்ப வரப்போகுது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சுகஸ்தான குரு வந்து நம்ம சொன்ன மாதிரி சுபகாரியம் பண்ணிட்டா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும். சரிங்களா? அப்போ வந்து மனசுக்கு ஒரு தெளிவு வேணும். இப்போ ஒரு உதாரணம், அரசியலே நீங்க இறங்குறன்னா கூட ஜென்மச்சனியில எப்படி இறங்குவீங்க? அப்ப அரசியல்ல போய் இறங்குனீங்கன்னா இப்ப போஸ்டிங் கிடைக்குமா, பட்டம் பதவி கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா ஜென்மச்சனியில போய் உட்காரும் போது 2வது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல குரு கொடுத்தாலும் சனிக்கு எடுத்து விடுவார். பலமுறை சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், சனி தடுப்பார் எவர் கொடுப்பார். சனி தடுக்கிறது கொடுக்க முடியாது, ஆனா குரு கொடுக்கறது கெடுக்க முடியாது. இப்ப உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு தான் உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா குரு மட்டும்தான். அதனால அரசியலுக்கு செலவு பண்றது இப்போதைக்கு வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம், ஃபாரின் போயிடலாம், பணம் கட்டி படிப்பு படிக்கலாம், இந்த மாதிரி பணம் கட்டி ஒரு காரியத்தை செஞ்சிடலாம் நினைச்சீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்களோட நேரம் எப்படின்னா நிச்சயமா சொல்றேன், எதை தொட்டாலுமே கொஞ்சம் நஷ்டமாகிற நேரம் தான். தொழில் தொடங்குற மாதிரி இருந்தா கூட உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. வண்டி வாகனம் எடுக்கிறேன், மாத்துறேன், புதுசா போடுறேன்னா கூட கண்டிப்பா உங்க நேரத்துக்கு வேண்டாம். ஏன்னா சனி பகவானுக்கு வந்து எதிர்ப்பு எதிரி சனி இரும்பு தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல குரு என்னதான் இருந்தா கூட எப்படின்னா சனி பகவான் வந்து பெரிய ஒரு விஷயத்த நம்ம தலைமையில வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது குரு பகவானால் அவ்வளவு சமாளிக்க முடியாது. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, நம்ம கிரக நிலைகள் நல்லா இருக்கா, திசா புத்தி நல்லா இருக்கா. இதுல முழுக்க ஏன் சனி பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன்னா இருக்கிறதுலயே மோசமான சனி ஜென்மச்சனி தான். ஜென்மத்தில் வந்த சனி செருப்படிச்ச கூட போவாது. நமக்கு அவன் என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அவன் கொடுக்குற வரைக்கும் நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதனால சொல்ல வர, புரியுதுங்களா? அப்ப இந்த சனி பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனியோட தாக்கம் குறையும், குருவுடைய ஒரு அன்பு பாசங்கள் கண்டிப்பா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சீட்டு போட்டிருக்கிறேன், லோன் எதிர்பார்க்கிறேன், 10 ரூபா பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமா சுகஸ்தான குரு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வராத காசு இருந்தா கூட கொஞ்சம் வரலாம், ஆனா அதை சூதானமா பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படின்னா இன்னைக்கு எப்படி சொல்றது, வீடு ஃபுல்லா காசு வச்சிருந்த காலம். ஆனா இதுக்கு மேல எப்படின்னா அந்த காசு 4 காசு எங்க வீட்டுல இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்றது நல்லது. அதே மாதிரி ஹெல்த் உடம்பு நல்லா பார்த்துக்கிறது நல்லது. சாப்பிட்றது வேலைக்கு சாப்பிடணும், மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். நான் 2 வேளை சாப்பிட்றதுக்காக 3 வேளை சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வேளையே சாப்பிடணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சின்ன சின்ன உடல் உபாதிகள், மனக்குழப்பங்கள் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் பொறுமை, நிதானம், கவனம் இது இருந்தா கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஜமாளிச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் மற்றவங்களுக்கே குரு நல்லதை பண்ணும் போது, அதாவது தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் தனக்கு நல்லது பண்ண மாட்டாரா? அதை நல்லது பண்ணுவாரு. முடிஞ்ச வரைக்கும் பட்டம், பதவிகள், பாராட்டுகள், படிப்புல, புத்திர பாக்கியத்துல, திருமணத்துல, இது எல்லாம் அவங்க சுய ஜாதகத்துல தான் தெரியும். ஒரு உதாரணம், மீனராசிக்காரங்களுக்கு இப்ப குழந்தை பிறந்துரும் அப்படின்னா எல்லாருக்கும் இப்ப குழந்தை பிறந்துருமா? கிடையாது இல்லைங்களா? கல்யாணம் ஆயிடும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகாது இல்லையா? தொழில்ல மாற்றங்கள் நடக்கும்னு சொல்றேன், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடந்திருக்கலாம். எதுக்கு நான் சொல்ல வர அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம், சுய ஜாதகம் வேற, பொது பலன் வேற. பொது பலன்னா நம்ம ராசி அடிப்படையா பேசுறோம், ஆனா சுய ஜாதகன்றது அப்படி இல்லை, லக்னத்தை அடிப்படையா பாக்குறோம். அதனால லக்னத்தை அடிப்படையா
நீங்க அதை வச்சு பாருங்க, உங்க ஜாதகத்தை பாருங்க. ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா, உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா, அதாவது என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், அதுல கால் பண்ணி உங்களோட டவுட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமை, நிதானம், கவனம். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.